வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். வணக்கம். இது உங்க மனசோட ஆழத்துக்குள்ள போற ஒரு பயணம் மாதிரி. நீங்க ஜோஸ் சில்வாவோட எழுத்துக்கள், உரைகள்னு ஒரு பெரிய தொகுப்ப கொடுத்து, இது என்னன்னு ஒரு முழுமையான விளக்கம் வேணும், புரியற மாதிரி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஆமா. அந்த சில்வா மெத்தட்னா என்ன? அதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் என்ன? அது நிஜமா எப்படி வேலை செய்யுதுன்னு நாம 2 பேரும் சேர்ந்து அலசி ஆராயப் போறோம். ஆமாங்க. இது மேலோட்டமா பாக்குற தலைப்பில்ல. நீங்க கொடுத்த மூலங்கள்ல ஜோஸ் சில்வா மனசோட சக்தி, மூளாலைகள், உள்ளுணர்வு, அப்புறம் பிரச்சனைகளை தீர்க்கிறதுன்னு நிறைய விஷயங்களை பத்தி சிதறி சிதறி பேசியிருக்கார். கரெக்ட். நம்மளோட வேலை என்னன்னா, இந்த எல்லா துண்டுகளையும் ஒன்னு சேர்த்து சில்வா முறையோட ஒரு முழுமையான சித்திரத்தை உங்களுக்கு கொடுக்கறது தான். நம்ம நோக்கம் என்ன? உங்க குறிப்புகள் படி நாம இங்க இருக்கிறது பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கும் இந்த உலகத்தை இன்னும் ஒரு முழுமையான இடமா மாத்த படைப்பாளிக்கு உதவுறதுக்கும் தானா? இதுவே ஒரு பெரிய ஐடியாவா இருக்கே. ஆமா, அதுதான் மையப்புள்ளி. அதாவது நாம மத்தவங்க கிட்ட இருந்து எதையாவது வாங்குறதுக்கோ இல்ல சேவைகளை பெறுறதுக்கோ இங்க இல்ல. ஓகே. பதிலா மனித குலத்துக்கு சேவை செய்யறதுக்காக இருக்கும். இது வெறும் தத்துவம் மட்டும் இல்ல, இது ஒரு செயல் திட்டம். இத சில்வா உயல் நுண்ணறிவிடமிருந்து, அதாவது ஹையர் இன்டெலிஜென்ஸ் கிட்ட இருந்து உதவி பெறுவதற்கான தகுதியோட இணைக்கிறார். ஒரு நிமிஷம். உதவி பெறுவதற்கான தகுதியா? அப்படின்னா எனக்கு அது சரியா புரியல. நல்ல கேள்வி. அதாவது வெறுமனே கண்ண மூடி எனக்கு இது வேணும்னு மனசுல நிரல்படுத்துறதால, புரோகிராமிங் பண்றதால மட்டும் எதுவும் கிடைக்காதுன்னு சில்வா சொல்றார். அப்போ எப்படி கிடைக்கும்? பசி, வறுமை, நோய் மாதிரி இந்த உலகத்துல இருக்க பெரிய பிரச்சனைகளை தீர்க்க நீங்க என்ன பங்களிக்க தயாரா இருக்கீங்கன்றத பொறுத்துதான் உங்களுக்கு உதவி கிடைக்கிறதுக்கான தகுதியே வருதாம். ஓ, அப்போ இது ஒரு கொடுப்பல் வாங்கல் மாதிரி. சொல்லப்போனா ஆமா. மூலங்கள்ல ஒரு உதாரணம் இருக்கு பாருங்க. ஒருத்தர் குதிரை பந்தயத்துல ஜெயிக்கிற குதிரைய சொல்லுங்கன்னு உதவி கேட்கிறார். ஆனா சில்வாவோட பார்வையில இது வாங்கறதுல மட்டும் கவனம் செலுத்துற ஒரு செயல். ஆமா, தனக்கு என்ன கிடைக்கும்னு பாக்குறாரு. ஆமா, கொடுக்கறதுல இல்ல. இந்த சேவை மனப்பான்மை தான் இந்த அமைப்போட தார்மீக அடித்தளம். இது கேட்கும்போது ஒரு உயர்ந்த தத்துவமா இருக்கு. ஆனா இதை நடைமுறைப்படுத்துவது எப்படி? நான் ஒரு மனுஷனா மத்தவங்களுக்கு சேவை செய்ய விரும்பினா அதற்கான முதல் படி என்ன? இங்கதான் அந்த ஆல்பா நிலை வருதா? சரியா பிடிச்சிங்க. அந்த சேவையை செய்வதற்கான சக்தியை நம்ம எங்க இருந்து பெறுறதுங்கிற கேள்விக்கு பதில்தான் ஆல்பா நிலை. சில்வா பல வருஷமா இஇஜி மூளை அலைகள் பத்தி ஆராய்ச்சி செஞ்சிருக்கார். அதுல ஒரு ஆச்சரியமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறார். என்னன்னா 10% மக்கள் மட்டும்தான் ஒரு பிரச்சனையை தீர்க்கும் போது இயல்பாவே ஆல்பா நிலைக்கு போறாங்க. ஆனா மீதி 90% மக்கள் பீட்டா நிலையிலேயே இருக்காங்க. அப்படியானால் இந்த ஆல்பா பீட்டாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு சாதாரண மனிதனுக்கு இது எப்படி புரியும்? இந்த 10 சுழற்சிகள் 20 சுழற்சிகள்னு எண்கள்லாம் இருக்கே. ஒரு நல்ல ஒப்புமை சொல்றேன் கேளுங்க. பீட்டா நிலை, அதாவது வினாடிக்கு 20 சுழற்சிகள்ங்கிறது சென்னையில டிராஃபிக் ஜாம்ல மாட்டின மாதிரி. ஹாஹா, சரி. எல்லா பக்கமும் ஹாரன் சத்தம், குழப்பம், டென்ஷன், அவசரம். அந்த சூழல்ல உங்களால நிதானமா தெளிவா யோசிக்க முடியுமா? வாய்ப்பே இல்ல. முடியாது. ஆனா ஆல்பா நிலை, அதாவது 10 சுழற்சிகள்ங்கிறது அதிகாலையில ஒரு அமைதியான பூங்காவுல நடக்கிற மாதிரி. அங்கே உங்க எண்ணங்கள் தெளிதாவும் ஆழமாவும் நிதானமாவும் இருக்கும். ஓகே. சில்வா கண்டுபிடிச்சது என்னன்னா 90% மக்கள் அந்த பரபரப்பான டிராஃபிக் ஜாம்லயே நின்னுகிட்டு வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி பண்றாங்க என்பதுதான். அடடா, இது பெரிய வித்தியாசமாச்சே. அப்போ ஆல்பா நிலைங்கிறது ஒரு தியான நிலை மாதிரி தானா? கிட்டத்தட்ட ஆமா. ஆனா ஒரு முக்கியமான வேறுபாட்டோட. ஆழ்ந்த தியானம் இல்லனா ஹிப்னோசிஸ்ல தீட்டா நிலையில நாம சுயநினைவு இழந்துருவோம். என்ன நடக்குதுன்னே தெரியாது. சரி. ஆனா சில்வா சொல்லிக் கொடுக்கிற ஆல்பா நிலையில நாம முழுமையான சுயநினைவோடு விழிப்போட இருக்க முடியும். இந்த நிலையில தான் நம்மளோட உள்ளுணர்வும் மனப்புலன்களும் சைக்கிக் சென்சஸும் வேலை செய்ய ஆரம்பிக்குதுன்னு அவர் சொல்றார். ஓஹோ. சுருக்கமா சொன்னா, அந்த அமைதியான பூங்காவுக்கு எப்படி சுயநினைவோட போறது, அங்க போய் என்ன செய்யறதுன்னு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கிற ஒரு பயிற்சி முறை தான் இந்த சில்வா மெத்தட். சரி, நாம இப்போ அந்த அமைதியான பூங்காவுக்கு, அதாவது ஆல்பா நிலைக்கு போயிட்டோன்னு வச்சுக்கலாம். அங்க போய் என்ன செய்யணும்? உங்க குறிப்புகள்ல மனக்காட்சி, விஷுவலைசேஷன், அப்புறம் கற்பனை, இமேஜினேஷன்னு 2 கருவிகளை பத்தி திரும்ப திரும்ப வருது. இது ரெண்டும் ஒண்ணுதானா? இல்ல, அதுலதான் சூட்சுமமே இருக்கு. சில்வா இதுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்கிறார். மனக்காட்சிங்கிறது ஒரு நினைவூட்டல். நினைவூட்டலாம்? ஆமா, ஒரு ஆப்பிள் எப்படி இருக்குமோ அது அப்படியே மனசுல கொண்டு வருது. இது ஏற்கனவே இருக்கிற தகவலை உள்வாங்குற ஒரு செயல்முறை, ஒரு ரிசீவிங் மெக்கானிசம். ஓகே. அப்போ கற்பனை? கற்பனைங்கிறது ஒரு படைப்புச் செயல். அந்த ஆப்பிள நீங்க ஒரு தங்க ஆப்பிளா மாத்துறது
இல்லனா அந்த ஆப்பிள்ல இருந்து ஒரு மரம் வர்ற மாதிரி உருவாக்குறது, இது இல்லாத ஒன்றை உருவாக்குற, தகவலை அனுப்புற ஒரு செயல்முறை, ஒரு டிரான்ஸ்மிட்டிங் மெக்கானிசம். இது சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா இது ரெண்டும் எப்படி ஒரு பிரச்சனையை தீர்க்க உதவும்? இதுக்கு ஒரு நடைமுறை உதாரணம் சொல்ல முடியுமா? நிச்சயமா. சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இவை இரண்டும் எதிரெதிர் சக்திகள் போல தோன்றினாலும் அவை ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்கள். இப்ப பாருங்க, உங்க மூலங்கள்ல ஒரு கதை இருக்கு. ஒரு சேல்ஸ்மேன் அவரோட மாச டார்கெட் அடைய முடியாம ரொம்ப தவிக்கிறார். அவர் ஆல்பா நிலைக்கு போய் மனக்காட்சி மூலமா அவரோட தற்போதைய மோசமான விற்பனை எண்களை மனத்திரையில பார்க்கறார். இது வலி நிறைந்தது, இதுதான் யதார்த்தம். இது தகவலை உள்வாங்கிறது. சரி, யதார்த்தத்தை பார்த்துட்டாரு. அப்புறம் இப்போ கற்பனையோட வேலை ஆரம்பிக்குது. அதே மனத்திரையில அந்த மோசமான எண்களை அழிச்சிட்டு அவர் அடைய வேண்டிய டார்கெட் நம்பரை எழுதுறார். ஓ, வாடிக்கையாளர்கள் கிட்ட வெற்றிகரமா பேசுறதையும் ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுறதையும் ஒரு படமா உருவாக்குறாரு. இது வெறும் பகல் கனவில்ல. தோல்வியின் யதார்த்தத்தை, அதாவது மனக்காட்சிய ஏத்துக்கிட்டு வெற்றிக்கான ஒரு புதிய வரைபடத்தை, அதாவது கற்பனைய அவர் மனசுல வரைகிறாரு. இதுதான் உண்மையான மாற்றம் தொடங்குற எண்ணம். வாவ். அப்போ ஒரு பிரச்சனைய அதோட பௌதிக உலகத்திலிருந்து நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அகநிலை உலகத்துக்கு கொண்டு வர்றோம்னு சொல்றீங்க. இந்த அகநிலை உலகம்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, உங்க கையில இருக்கிற ஒரு பொருளா இல்லாம உங்க மனசுக்குள்ள இருக்கிற ஒரு எண்ணமா அதை மாத்துறீங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்த உங்களால எளிதா மாத்தி அமைக்க முடியும் இல்லையா? ஆமா, முடியும். அதுதான் இதன் அடிப்படை. மனக்காட்சி மூலமா பிரச்சனைய மனசுக்குள்ள கொண்டு வரீங்க. கற்பனை மூலமா தீர்வை கொடுக்கறீங்க. அக உலகுல நீங்க செய்யற இந்த மாற்றம் பௌதீக உலகத்துல பிரதிபலிக்க ஆரம்பிக்குது. இதுக்காகத்தான் மனதின் கண்ணாடி, 3 காட்சிகள் மாதிரியான நுட்பங்கள்லாம் மூலங்கள்ல விளக்கப்பட்டிருக்கு. இது கேட்கவே ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. ஆனா இது கொஞ்சம் மனோதத்துவ ரீதியா இருக்கு. நம்ம உடல் நலம் மாதிரி நேரடியான விஷயங்கள்ல இது வேலை செய்யுமா? ஏன்னா மூலங்கள்ல உடல் நலத்தை பத்தி நிறைய குறிப்புகள் இருக்கு. கண்டிப்பா. உடல் நலத்துல தான் இதோட தாக்கம் ரொம்ப ஆழமா தெரியுது. ஷில்வா என்ன சொல்றாருன்னா, மன அழுத்தம், அதாவது பயம், கவலை, குற்ற உணர்வு, இது நம்மளோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை நேரடியா பலவீனப்படுத்துது. ஆல்பா நிலைக்கு போறது மூலமா நம்ம மனசை ஒரு நடுநிலைக்கு கொண்டு வந்து உடலோட இயற்கையான குணப்படுத்தும் சக்தியை முழுமையா வேலை செய்ய அனுமதிக்கிறோம். உங்க குறிப்புதல்ல நான் படிச்ச ஒரு உதாரணம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த கொப்பளம் வந்த சோதனை, அது உண்மையாவே நடந்ததா? ஆமா, அது ரொம்ப சக்தி வாய்ந்த உதாரணம். ஒரு சோதனையில சாதாரண அறை வெப்ப நிலையில இருக்கிற ஒரு உலோக துண்டால ஒருத்தரை தொட்டு இது பயங்கர சூடா இருக்குன்னு சொல்றாங்க. அவரோட மனசு அதை முழுமையா நம்பினதால உண்மையிலேயே அவர் தோல்ல கொப்பளம் வந்துருது. அடேங்கப்பா. இது எதை காட்டுதுன்னா, நம்ம உடலோட செயல்முறைகள் மேல நம்ம மனசுக்கு எவ்ளோ பெரிய அதிகாரம் இருக்குன்னு தான். ஒரு நிமிஷம், இது பிளசிபோ எஃபெக்ட் மாதிரி தானே? அதாவது ஒரு சாதாரண மாத்திரையை கொடுத்து இது சக்தி வாய்ந்த மருந்துன்னு சொன்னா உடம்பு குணமாகிற மாதிரி. இதுவும் அதுவும் ஒண்ணுதானா, இல்ல இது அதையும் தாண்டிய ஒன்றா? மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா கொப்பளம் உருவாவது என்பது வெறும் மனரீதியான உணர்வு மட்டுமல்ல, அது ஒரு உண்மையான உடல் ரீதியான மாற்றம். கரெக்ட். இது பிளசிபோ எஃபெக்டை விட ஒரு படி மேலானது. பிளசிபோல நம்பிக்கை ஒரு பொதுவான, ஒரு செயலற்ற நிலையில் இருக்கு. ஆனா ஷில்வா முறையில நீங்க ஒரு குறிப்பிட்ட இலக்க நோக்கி உங்க மன ஆற்றலை சுய நினைவோட திட்டமிட்டு குவிக்கிறீங்க. ஓ, அது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்ல, அது ஒரு செயல். மனதை ஒரு கருவியா பயன்படுத்தி உடலுக்கு நேரடியான கட்டளைகளை கொடுக்கறீங்க. அதுதான் வித்தியாசம். இது ஆச்சரியமா இருக்கு. அப்படியானால் நாம் வெற்றி என்று நினைப்பது ஒரு செயல் அல்ல, அது ஒரு மனநிலை என்கிறீர்கள். இது பல வெற்றி புத்தகங்கள் சொல்வதற்கு நேர்மாறாக இருக்கிறதே. நிச்சயமா. மத்த வெற்றி பயிற்சியாளர்கள் என்ன சொல்றாங்க? வெற்றிகரமான மனிதர்களோட செயல்களை பாருங்க, அவங்கள மாதிரி காலைல சீக்கிரம் எழுந்துருங்க, அவங்கள மாதிரி பேசுங்கன்னு சொல்றாங்க. ஆமா, விளைவ நகல் எடுக்க சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. காப்பியிங் தி எஃபெக்ட். ஆனா சில்வா முறை அவங்கள மாதிரி உள்ளிருந்து செயல்பட கத்துக் கொடுக்குது. அதாவது காரணத்தை உருவாக்குது. கிரியேட்டிங் த காஸ். இது வெறும் வெளிப்புற பின்பற்றுதல் இல்ல, உள்ளார்ந்தா மாற்றுறதுக்கான ஒரு செயல்முறை. அப்போ இது தோல்விகளிலிருந்து பாடம் கத்துக்கிறத பத்தி பேசலையா? இல்ல, அதுல ஒரு சுவாரஸ்யமான பார்வை இருக்கு. பெரிய வெற்றிங்கிறது தோல்விகள் மேல கட்டமைக்கப்படுதுல, சின்ன சின்ன வெற்றிகள் மேலதான் கட்டமைக்கப்படுதுன்னு சில்வா சொல்றார். எப்படி? நீங்க ஒரு சின்ன விஷயத்த மனக்காட்சி, கற்பனை மூலமா சாதிக்கும்போது உங்க மனசுக்கு ஆமா இந்த முறை வேலை செய்யுதுன்னு ஒரு நம்பிக்கை வருது. அந்த நம்பிக்கை அடுத்த பெரிய வெற்றிக்கான ஆற்றலை கொடுக்குது. இது ஒரு நேர்மறையான சுழற்சி மாதிரி.
இதையெல்லாம் தொகுத்து பார்த்தா ஒரு முழுமையான சித்திரம் கிடைக்குது. சில்வா முறை ஒரு மைய நம்பிக்கையின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கு. நம்ம நோக்கம் பிரச்சனைகளை தீர்ப்பதும் இந்த உலகத்தை மேம்படுத்துவதும். ஆமா, இதுக்கான வழிமுறை அந்த அமைதியான பூங்கா மாதிரி இருக்கிற ஆல்பா மூளை அலை நிலைய சுய நினைவோட பயன்படுத்துறது. அதுக்கான கருவிகள் தான் மனக்காட்சி மற்றும் கற்பனை. நீங்க ஒரு முழுமையான விளக்கம் கேட்டிருந்தீங்க. அதோட சாராம்சம் இதுதான். உள்ளுணர்வு, வேகமான குணமாதல், உயர் சாதன மாதிரி நாம ஏதோ அமானுஷ்யம், அசாதாரணமானவை நினைக்கிற பல திறன்கள் உண்மையில ஒரு குறிப்பிட்ட மனநிலையின் மூலமா அடையக்கூடிய இயற்கையான மனித ஆற்றல்கள் தான். இந்த அமைப்பு அதை அடைவதற்கான ஒரு கட்டமைக்கப்பட்ட வழியை வழங்குது. இது ஒரு மதமோ நம்பிக்கையோ இல்ல, யார் வேணுமாலும் கத்துக்கக்கூடிய ஒரு திறன். ரொம்ப அருமையா விளக்குனீங்க. சரி, இந்த ஆழமான விவாதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வியோட நான் முடிக்க விரும்புறேன். சில்வா சொல்ற மாதிரி நாம எல்லாரும் படைப்பாளியோட உருவத்துல, அதாவது உருவாக்கும் திறனோட படைக்கப்பட்டிருக்கோம். ஆமா, இந்த முறை அந்த படைப்பு திறனை வெளிக்கொணர ஒரு வழி, ஒருவேளை உங்க மனசோட இந்த ஆழமான நிலைய அணுகிறதுக்கு ஒரு நம்பகமான வழி உங்ககிட்ட இருந்தா, நீங்க சரி செய்ய விரும்புற முதல் சிக்கல் எதுவா இருக்கும்? அது உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையா, இல்ல இந்த உலகத்தோட பொதுவான பிரச்சனையா? யோசிச்சு பாருங்க.